பிஜேபியால் தான் இந்த கோவில் வருகிறது என்பதனை பிஜேபி கிளைம் பண்ணுறாங்க. அது தவறு, அயோக்கியத்தனம். அதே மாதிரி இந்த கோவில் வருவதற்கு பிஜேபி தான் காரணம்ங்கிற நரட்டுவை சிறுபான்மையினரிடம் கொண்டு போய் இன்னொரு கும்பல் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இந்த சோக்கால்டு மதச்சார்பற்ற அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போலி மதச்சார்பற்ற நபர்கள். அதில் அவர் பப்ரிங்கிற ஒரு இளைஞனை சந்தித்தது குறித்து அவர் தட் இஸ் ஹவ் ஹி இஸ் மென்ஷனிங் இட். நான் இதை இட்டுக்கட்டி சொல்லலை. தட் இஸ் ஹவ் ஹி இஸ் மென்ஷனிங். அதன் அடையாளமாக, அந்த அவர் மீது அவர் கொண்ட ஈர்ப்பின் அடையாளமாக, காதல்னு சொல்ல விரும்பலை, பட் தென் ஈர்ப்பு அப்படின்னு வச்சுப்போமே, ஈர்ப்பின் அடையாளமாக அவர் அந்த மசூதியை கட்டினார். இன்றைக்கு அந்த கோவிலில் நாங்கள் தான், எங்களால் தான் திறக்கப்படுகிறது இந்த கோவில்னு மாறுதட்டி கொள்ளக்கூடிய பாரதிய ஜனதாவினர் அதிகப்படியான அரசியலை வைத்து செய்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம சொல்லக்கூடியது. அதில் நம்ம கேட்குறது என்ன அப்படின்னா, கோவிலை நீதான் கட்டுறனா, மசூதி யார் இடித்தது? ரொம்ப சென்சிட்டிவான ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட்டு. ஆனால் துரதிருஷ்டவசமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டு. நான் பேசுனது ஃபுல்லாக வந்து ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. பட் ரொம்ப நல்ல விஷயம், எனக்கு அப்படி ஆச்சு. பட் நம்ம கெஸ்ட்டு பேசின கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு தடங்களோடு தான் இந்த வீடியோ வந்து வெளியிடுறேன். அதை மட்டும் கொஞ்சம் இந்த வீடியோவில் பொறுத்துக்கோங்க. பட் இது வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி உள்ள ஒரு விஷயம். ஸோ நான் இதை வந்து ஒரு காவி சங்கியாவோ பச்சை சங்கியாவோ இல்லை வந்து நடுநிலை நக்கியாவோ நான் அதை வந்து காமிக்கணும் அப்படிங்கிறது என்னோட அவசியம் இல்லை. ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியோட இன்ட்ரடக்ஷனை தான் இந்த வீடியோ ஆரம்பிச்சிருக்கு. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறையா ஃபேக்ட்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ ஒரு பெரிய வரலாறோட தொடக்கம் தான் இந்த வீடியோ. வருண் டாக்ஸ்ல இன்னைக்கு பார்க்க போறது காலங்காலமா வந்து போயிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பத்தி தான். வந்து பாத்தீங்கன்னா அயோத்தியாவில் பெரிய ராமருக்காக ஒரு கோயில் இருக்காங்க. ராம ஜென்ம பூமி வந்து அங்க அமைஞ்சிருக்கு. அந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா திறக்க போறாங்க. நிறைய மக்கள்கள் மட்டும் இல்லாம ரொம்ப செலிபிரிட்டிஸ் எல்லாம் கூட வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க. சரி, இது இந்த கோயிலை பத்தி நம்ம பேச போறோம்ல, இதுக்கு பின்னாடி வந்து எவ்வளவு காலங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சு இது என்ன ஒரு 20, 30, 40 வருஷத்துக்கு உண்டான ஒரு 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 சின்ன பிரச்சனை. அந்த பிரச்சனைல இருந்து பெரிய பிரச்சனை ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் தீர்வு நினைச்சிட்டு இருக்கோம். பட் பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்டரி கிளாஸ் வந்திருக்கோம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். பட் இதை நான் வந்து ஒரு வீடியோல இதை நான் பேசி முடிச்சுட்டு இந்த கதையை நம்ம ஃபுல்லா கேட்டு போயிட முடியாது. திஸ் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதுக்கு நிறைய இதை பத்தி ரொம்ப நாளா படிச்சுட்டே இருக்காது. இதை பத்தி படிச்சு முடிவே இல்லைங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் ரொம்ப நாளா இதை பத்தி படிச்சுட்டே இருக்கேன். அப்படிங்கிறதுனால இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் ஒருத்தர்கிட்ட வந்து நிறைய இதை பத்தி தெரியும் அப்படிங்கிறதுனால ஆஸ்கிங் ஃபார் வெரி லாங் டைம். ஆஸ்கிங் சொல்றாரு லேங்கிங் சொல்லலாம். அவர் வந்து நான் இன்னொரு பத்தி படிச்சுட்டு உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா வந்து ஸ்டூடியோவா நம்ம ஃபுல்லா கொடுக்கணும்னு சொன்னாரு. சரி, இப்போ நிறைய இருக்க ஃபுல் இன்ஃபர்மேஷன்லாம் மட்டும் நான் வந்து கடத்திட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வணக்கம் கிஷோர் கே சாமி. நீங்க வந்து இந்த பாட்காஸ்ட் வரதுக்காக நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். நான் வந்து என்னோட ஸ்டூடியோ கூப்பிட்டேன். இப்போ நீங்க இருக்க இடத்துக்கு நானே தேடி இல்லை, மெயின்லி பிகாஸ் வி ஹேட் டிசைடட் தட் நம்ம ஒரு சில டாபிக்ஸ் எடுத்து பேசுவோம் அப்படின்ட்டு. பட் அந்த டாபிக்ஸ்னு பார்க்கும்பொழுது ஐ ஹாவ் திஸ் ப்ராப்ளம், ஓசிடின்னு கூட சொல்லலாம் நீங்கள், வேர் I really get into the top. I mean, when I get into the topic, I delve deep into it. So நிறைய இன்ஃபர்மேஷன், அது ரெஃபரன்சஸ், அது இதுன்னு எடுக்கும் பொழுது இட் கைண்ட் ஆஃப் எதை பேசுறது எதை விடுறது, இல்லை ஏதாவது ஒரு இடத்த மிஸ் அவுட் பண்ணிட்டணும் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஆதங்கம் எனக்கு வந்துடுறதுனால தான் ஐ அவாய்ட் இட். I do not want to deliberately not give ஒரு ராங் இன்ஃபர்மேஷனை ஏதோ ஒரு இன்வாலண்டரிலி கூட கொடுக்கக்கூடாது. எஸ்பெஷலி பிகாஸ் திஸ் டீல்ஸ் வித் வெரி சென்சிட்டிவ் டாபிக். நீங்கள் ராம் டெம்பிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் சென்சிட்டிவ். பட் ராம் டெம்பிள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பாட்காஸ்டில் பேசக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் ஐ பிலீவ் தட் ஒன் ஷுட் டூ தேர் ஹோம்ஒர்க் அண்ட் தென் come and get into it. I'm sure you're going to do justice அப்படினா நினைக்கிறேன். Let's hope so. இல்ல, இப்போ நம்ம இத பத்தி சாதாரணமா பேசிட்டு இருக்கோம். அந்த இன்ஸ்டன்ஸை சொல்லி ஆரம்பிக்கலாம்னு எனக்கு தோணுது. எனக்கு அந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்துட்டாங்களா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி இது இல்ல, இதுக்கு முன்னாடி அந்த பாபர் மஸ்ஜித் அங்க ஏன் கட்டினாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு முன்னாடி அங்க இருந்த அந்த ராமர் கோயில் அங்க ஏன் அது உருவாச்சு, அங்க இருக்க கல்ச்சர், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ரொம்ப பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் அது போயிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த அயோத்தியா அப்படிங்கிற இடத்துல இருந்து போலான்னு தோணுது. இப்போ இந்த மதுரை, இப்ப இருக்க மதுரை இல்ல, பழைய மதுரை வந்து மூழ்கிருச்சு. இப்போ இருக்கிறது ரொம்ப ரீசன்ட் மதுரை அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த அயோத்தியா அப்படிங்கிறது
ஹிஸ்டாரிக்கலா வந்து ராமர் வாழ்ந்த அந்த அயோத்தியாவோட எக்ஸ்டென்ஷனா இப்ப இருக்கிற ஒரு மாடர்ன் அயோத்தியாவா இல்ல இங்கதான் வந்து அந்த ராமராஜ் இங்க இருக்கவே இருந்துச்சா? ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். வெதர் இட் இஸ் துவாரகான்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க அது கடலில் மூழ்கிடுச்சு அப்படின்ற இது இருக்குது. இப்போ நீங்கள் மதுரைன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அந்த மதுரை வந்துட்டு குமரிக்கண்டம்ல இருந்து அந்த குமரிக்கண்டமுடைய கடல் விழுங்கிய பின்னர் உருவான மதுரை அப்படின்னும் சொல்லப்படுது. பட் குறியீடுகள் தான். இது பண்டைய காலத்திலேருந்து இருக்கக்கூடிய குறியீடுகள், சங்க காலத்தில் முன்னாடியிலேருந்து நீங்கள் இருக்கக்கூடிய குறியீடுகள். புறநானூரில் ராமர் பற்றி இருக்குது. ராமர் பற்றி இருக்குதா அயோத்தி மறுக்க முடியாத ஒரு விஷயமாயிடுது. அப்போது அப்படி நம்ம வந்து காலங்காலமாக பார்க்கும் பொழுது நம்முடைய புராணங்கள், நம்முடைய இதிகாசங்கள், அதன் மீதான நம்பிக்கைகள், ஏன்னா நம்ம வந்துட்டு மித் அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த மித் அப்படின்றது மித்தியா அப்படின்ற வார்த்தையிலிருந்து தான் அது வருது. மித் அப்படின்றது கற்பனை. அப்போது நம்மளுடைய ஹிஸ்டாரியன்ஸ், நம்மளுடைய வரலாற்று ஆசிரியர்கள் தெரிந்தோ தெரியாமலேயோ ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் மித் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. இதிஹாசம்னு கேட்டகரைஸ் பண்ணல. இது இப்படி நடந்தது, இதிஹாசக அப்படின்றது இதிஹாசம், சரியா? ஸோ இந்த இதிஹாசம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு இந்த ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன்ஸ் எல்லாமே எது எது எங்கெங்கே எப்போ எப்படி நடந்தது அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படின்னும் பொழுது அதை மறுப்பதற்கு இல்லை. இப்படி இங்கே மிथिला எங்கே இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்கேருந்து அயோத்தி எங்கே இருக்குதுன்னு தெரியும். அயோத்தியிலேருந்து அந்த வனங்கள் இங்கெல்லாம் வந்து கானகம் இருந்தார் ராமர் அப்படின்ற அந்த பார்த்தும் நம்மளால் பண்ண முடியுது. அப்படியே நம்மளால் இலங்கை வரைக்கும் போக முடியுது. கிஷ்கிந்தையாக இருக்கட்டும், இதெல்லாம் இலங்கை வரைக்கும் போக முடியுது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அயோத்தி என்பது ஒரு மறுக்க முடியாத ஒரு இடமாயிடுது. அயோத்தியோடைய பெயரை கொண்டு இந்தோனேஷியாவில் இருக்குது. இந்தோனேஷியா, மலேசியா இந்த மாதிரியான இடங்கள்லையும் அந்த பெயரை கொண்டு அயோத்தி அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ என்னன்னா நம்ம என்ன சொல்ல வரோம் இங்கே அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த குறியீடு இருக்கு இல்லையா, இந்த குறியீட்டில் வழிபாடுகள் எவ்வளவு காலமாக நடந்து வந்திருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இது கற்பனை இல்லையா அப்படின்ற ஆர்கியூமெண்ட்டை தனியாக வச்சிடலாம். வழிபாடு எவ்வளவு காலங்களாக நடந்திருக்கிறதுன்றதை நம்ம எடுக்கலாம்ல. அப்படி பார்க்கும் பொழுது இது காலங்காலமாக, அதாவது 2வது பொதுவாண்டிலிருந்து தொடர்ந்து வழிபாடுகள் நடந்ததற்கான அந்த அடையாளங்கள் இருக்கின்றன அப்படின்றதான் நம்ம சொல்லக்கூடியது. அதற்கு நிறைய ரெஃபரன்சஸ் நம்ம கொடுக்குறோம் புராணங்களில். குறிப்புகள் இந்த குறிப்புகள்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது இவையெல்லாம் நமக்கு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அண்ட் சமீபத்திய வரலாறுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க, அதாவது இந்த 10ஆம் நூற்றாண்டிலிருந்து நம்ம எடுக்கக்கூடிய அந்த பொதுவாண்டு 10ஆம் நூற்றாண்டிலிருந்து நம்ம எடுக்கக்கூடிய அந்த குறிப்புகள், வரலாற்று ஆய்வுகளின் தரவுகள், இதெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுதும் வழிபாடு அங்கே இந்த அடிப்படையில் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். நம்ம இப்போ நம்ம தமிழ் பாசுரங்கள் எடுத்துப்போமே, அயோத்தி குறித்த குறிப்புகள் இருக்கு. ஸோ இப்போ இதையெல்லாம் கற்பனைன்னு நம்ம வச்சிருந்தாலும் வழிபாடு நடந்ததற்கான தரவுகள் இருக்கு இல்லையா, அதே ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம மறுக்க முடியாதுல்ல. நீங்கள் வந்துட்டு ராமர் இருந்தார் இல்லை அப்படின்றத நீங்கள் ஒரு வாதமாக வைக்கிறீங்கன்னு வச்சுப்போம், நான் நம்புகிறேன், நீங்கள் நம்பலைன்னு வச்சுப்போம், உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். ஆனால் வழிபாடு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு குறிப்புகள் இருக்குன்னும் பொழுது அந்த வரலாற்று தரவுகளை நம்ம வந்து மறுக்க முடியாது இல்லையா. அப்போது இங்கே ஃபெய்த்துன்னு வருது, நம்பிக்கை. ஆர்டிகிள் 26 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், அரசியல் சாசனம் நம்மளுடைய அடிப்படை நம்பிக்கை அப்படின்றதற்கு முக்கியத்துவம் வழங்குகிறது. அப்படின்னும் பொழுது இந்த நம்பிக்கைக்கு எவ்வளவு நம்ம மதிப்பை தருகிறோம் அப்படின்றது தான் அயோத்தியில் ஜன்மஸ்தான், அதாவது ஜன்மபூமி
ராமர் பிறந்த அந்த இடம் அப்படின்னு கருதப்படுகின்ற நம்பப்படுகின்ற. ஸோ ஐ வில் கிவ் தி பெனிஃபிட் ஆஃப் டவுட் டு தோஸ் ஹூ ஆர் கோயிங் டு சே தட் இது ஒரு கற்பனை கதாபாத்திரம் என்று சொல்பவர்களாக இருக்கட்டும், அல்லது இல்லை என்னை போன்றவர்கள் சொல்கிறோம் ராமர் வாழ்ந்தார் அப்படின்னு நம்பக்கூடிய என்னை போன்றவர்களாக இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே பொருந்துகின்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கணும் அப்படின்னாக்க இது ஜென்மபூமி என்று நம்பப்பட்டது அப்படின்றத எடுத்துக்கலாம். பிறந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்சிடென்ட்லி இந்த பர்டிகுலர் விஷயம் டிஸ்பியூட்டாக போயிட்டுருக்கு. அதாவது பாபருடைய வருகை, பாபருடைய வருகைக்கு அப்புறம் நடந்த அந்த கோவிலுடைய இடிப்பு, அதற்கப்புறம் உருவான இந்த மசூதியுடைய வரலாறு, அதற்கப்புறம் பார்த்திங்கனாக்க அங்கே நிறையன்றத விட சில கலவரங்கள் நடக்குது, தகராறுகள் நடக்குது. அதையெல்லாம் தொடர்ந்து இந்திய ஜுடிஷியல் ஹிஸ்ட்ரி வருது இல்லையா, சட்ட பரிபாலனம் அப்படின்றது வந்து நீதி பரிபாலனமாக பிரிட்டிஷ் பீரியடுக்கு அப்புறம் வரும்பொழுது கோர்ட்ஸ்னு எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அப்படி கோர்ட்டுன்னு எஸ்டாப்ளிஷ் ஆகும் பொழுது, ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம பஞ்சாயத்து இப்படி தானே நம்மளுடைய இது இருந்தது, அது வந்து இப்போ கோர்ட்னு எஸ்டாப்ளிஷ் ஆகி பிரிட்டிஷ் லா கீழே இது கொண்டு வரப்படும் பொழுது அப்போவே இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக போகுது. நான் சொல்கிறது வந்து டு பி ப்ரிசைஸ், டு பி கிவ் யூ த எக்ஸாக்ட் டேட், 30/11/1858 கேஸ் ஃபைல் ஆகுது. அந்த கேஸை ஃபைல் பண்ணுறவர் பார்த்திங்கன்னா முகமது அஸ்கர். அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதில் ரொம்ப தெளிவாக ஐ வில் மேற்கோள் காண்பிக்கிறேன், அதனால நான் அதை படிக்கிறேன். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வந்து ஒரு நிஹாங் சீக்னு சொல்லக்கூடிய நபர். அவர் வந்து பஞ்சாபிலிருந்து இங்கே வரார். அவர் ஒரு அரசு வேலையில் இருக்கார். அவர் வந்து ஒரு சபுத்ரா அப்படின்னு ஒன்று கட்டுறார். அதாவது ராமருடைய அந்த குழந்தையாக இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த அடையாளம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கொயராக ஒரு காங்க்ரீட் ஸ்ட்ரக்சர் ஒன்று கட்டுறாரு. இந்த மசூதிக்குள்ளே நுழைஞ்சு கட்டிட்டாரு அப்படின்ட்டு. அந்த மசூதியை என்னன்னு சொல்கிறார் அப்படின்னா, அது அது ஆமாம். இப்போ அவர் என்னன்னு குறிப்பிடுறார் அப்படின்னா, மஸ்ஜித் ஜன்மஸ்தான்னு குறிப்பிடுறார். பாபர் மஸ்ஜித்னு குறிப்பிடல, மஸ்ஜித் ஜன்மஸ்தான்னு குறிப்பிடுறார். இப்போ ஜன்மஸ்தான்னா யாருடைய ஜன்மஸ்தான்? ஜன்மஸ்தான்னா என்ன? பிறந்த இடம். அப்போ யாருடைய பிறந்த இடம்? அப்போ அந்த கம்ப்ளைண்ட்டே அப்படி தான் வருது. அப்போ மஸ்ஜித் ஜன்மஸ்தான் அப்படின்னா உங்களுக்கு தெரியுது அடையாளம்னு. அந்த கம்ப்ளைண்ட்லேயே நீங்கள் ஃபர்தர் என்ன குறிப்பிடுறீங்க? டேடி இது காலங்காலமாக நம்பப்படுகிறது, ராமர் இங்கே பிறந்தார் என்று நம்பப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கம்ப்ளைனண்ட், த ஃபஸ்ட் கம்ப்ளைனண்ட் அந்த மசூதியோடைய முதாவலியோ ஒரு வாட் எவர் ஹூஸ் இன்சார்ஜ் ஆஃப் தட் பர்டிகுலர் மஸ்ஜித் gives that complaint that it is Janmastan. So the first document in the court itself is accepting that இது வந்து ஜென்மபூமி அப்படின்னு சொல்லிட்டு. அதிலிருந்து இது தொடருது. அந்த டிஸ்பியூட் வந்து பல்வேறு கட்டங்களுக்கு போகுது. பிரிட்டிஷ் காலத்தில் அது வந்து சில ஒரு நீதியரசர் வந்து அதை அக்செப்ட் பண்ணுறாரு, ஒரு நீதியரசர் அதை நிராகரிக்கிறாரு. இப்படி போயிட்டுருக்கு. அப்போ அந்த சமயத்தில் ஒரு சுவரும் கட்டப்பட்டு விடுகிறது. அந்த பர்டிகுலர் வால், அதாவது செங்கல்ல ஒரு ஜல்லி மாதிரி வச்சு கட்டிடுறாங்க. அப்போ என்னென்னா உள்ளுக்குள்ளே சிலை வைக்கப்பட்டிருக்கு. அது 49 நடக்குது. 49 டிசம்பரில் அது நடக்குது. சிலையை கொண்டு போய் யாரை உள்ளே வச்சிடுறாங்க. அது அங்கே இருக்குது. அப்படின்னும் பொழுது அந்த ஜல்லி சுவர் வழியாக
வழிபாடு. ஏன்னா சிலையை வச்சுட்டாங்க, அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நமக்கு சுதந்திரம் இந்தியா வந்துருச்சு. அவங்க உடனே அதுக்கு தடைகளை கொண்டு வராங்க. தடைகளை கொண்டு வந்த உடனே பூஜை செய்வதற்கு மட்டும் அனுமதிக்கப்படலாம், அதாவது பூசாரிகள் மட்டும் அனுமதிக்கப்படலாம், உள்ளே போகலாம். பட் வெளியில் இருந்து நீங்கள் அந்த ஜல்லி சுவர் இருக்கு இல்லையா, அந்த சுவர்லேருந்து வெளியிலேருந்து நீங்கள் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கலான்ட்டு. அந்த பூஜை வந்து 1858 நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போத்திலிருந்து அந்த அயோத்திங்கிறது புனித தலமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் சொல்லணும்னாக்க ராமர் நம்முடைய இந்தியாவின் ஒவ்வொரு பகுதியிலும் அவருடைய பெயர் வந்து பொறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணா பிரதாப் ராஜ்புத் வீரர், அவர் வந்து ராமருடைய வழி வந்தவர்னு சொல்லிக்கிறார். சோழர்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க நாங்கள் இக்ஷவாகு குலத்தை சார்ந்தவர்கள்னு சொல்லிக்கிறாங்க. இக்ஷவாகுன்றது ராமருடைய வம்சாவளி, அதை சார்ந்தவர்கள் இன்ஃபேக்ட் கிளைம் பண்ணிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் சோழர்களில் ஒருவர் தன்னை சங்கராந்த ராமன், போரில் வென்ற ராமன் என்றும் வைத்துக் கொள்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய பகுதியில் போஜராஜர் அப்படின்ட்டு ஒரு மன்னர், அவர் பார்த்தீங்கன்னா ராமர் வந்த வழியாக அவர் குறிப்பிடுறாரு. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட், குருநானக் சீக்கிய மதகுரு என்று கருதப்படுகின்ற போற்றப்படுகின்ற குருநானக், அவர் அயோத்திக்கு வருகை தருகிறார். பாபர் வருகைக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் வருகை தருகிறார். அவர் வருகை தரும் பொழுது அவருடைய உடன் வந்த உதவியாளரிடம் அவர் சொல்வதாக பதிவு செய்யப்படுகிறது. என்ன அப்படின்னா, என்னுடைய முன்னோர் பிறந்த இடம் இது அப்படின்னு குருநானக் சொல்கிறார். ஏன் அப்படின்னா, சீக்கியர்கள் 2 வகையாக பிரித்து கொள்கிறார்கள். வேதீஸ் சோதீஸ் என்று 2 வகையாக பிரித்து கொள்கிறார்கள். வேதீஸ் என்பவர்கள் லவன் வழி வந்தவர்கள், சோதீஸ் என்பவர்கள் குச்சன் வழி வந்தவர்கள், ராமருடைய பிள்ளைகள் வழி வந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சீக்கிய மதகுரு குரு கோவிந்த் சிங் கூட பார்த்தீங்கன்னாக்கா அவரும் அதை குறிப்பிடுகிறார். அந்த வழி வந்தவர் குருநானக் வழி வந்த அவரும் குறிப்பிடுகிறார். இவர் வந்து லவன் வழி வந்தவராக இருப்பார் குருநானக், இவர் குச்சன் வழி வந்தவராக இருப்பார். இந்த மாதிரி அவங்க இருக்காங்க. அவர் குறிப்பிட்ட அந்த குறிப்பு இருக்கு இல்லையா, அதுவும் ஆவணமாக நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்படுகிறது. ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ்ன்றதோட அடிஷ்னல் எவிடன்ஸாக அது 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 வந்து பதிவு செய்யப்படுகிறது. சி, நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக இருக்குது. when you go to the court, 1857 ஆண்டு தான் பிரகடனம் வருது. விக்டோரியா மகாராணி இந்திய துணை கண்டத்திற்கும் மகாராணிங்கிற பிரகடனம் செய்யப்பட்டு கிழக்கிந்திய கம்பெனியிலிருந்து அந்த அத்தனை அதிகாரத்தையும் இங்கிலாந்து நேரடியாக எடுத்துக்கொள்கிறது. எம்ப்ரஸ் ஆஃப் இந்தியா டிக்ளரேஷன் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா பிரைவேட் கவுன்சில்னு சொல்லக்கூடிய, இன்றைக்கி நம்ம சுப்ரீம் கோர்ட் நீங்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பிரைவேட் கவுன்சில் அங்கே இருந்தது, இங்கிலாந்தில் இருந்தது. தி அட்மோஸ்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதோட அது கீழே வருது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்துடுது. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் கோர்ட்ஸ் வேர் எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்போது இவர்கள் சுதந்திரத்தை வழங்கிய பின்னர் சுதந்திரத்தை நாம் பெற்ற பின்னர் நீதிமன்றங்கள் இருக்கு இல்லையா, தேர் ஒன்லி அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங், ஏற்கனவே இருந்த நீதிமன்றங்களோட எக்ஸ்டென்ஷன் தான். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றமோ, கல்கத்தா உயர்நீதிமன்றமோ, பாம்பே உயர்நீதிமன்றமோ, இவையெல்லாம் வந்து ஆங்கிலேயர் காலத்திலே இருந்தவை தான். இந்த கட்டிடத்தில் இருந்து எல்லாமே ஆங்கிலேய காலத்திலே இருந்தவை தானே. அப்போ அதோட எக்ஸ்டென்ஷனாக தான் வந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் வந்து சில சட்டங்கள்லாம், பல சட்டங்கள், இன்னும் அது ஒரு குறையாகவே சொல்கிறோம். என்னென்னா, அப்போ போடப்பட்ட, அதான் ஆங்கிலேய காலத்தில் போடப்பட்ட சட்டம், சிலவற்றை ஆங்கிலேயர்களே கிடப்பில் போட்டு விட்ட நிலையில் நாம் அதையெல்லாம் வந்து இன்னமும் வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற குற்றச்சாட்டும் நம்ம வைக்கிறோம். அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்போ இந்த கோர்ட்டுடைய ஜூரிஸ்டிக்ஷன் இது வரைக்கும் போகலாம். ஆங்கிலேயர்கள் 250 ஆண்டுகள் அவங்களுடைய ஆதிக்கம் இருந்ததுன்னு சொல்லப்பட்டாலும் கூட
அதிகாரப்பூர்வமாக எப்பொழுதிலிருந்து அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர் அந்த கோர்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணதை எப்பொழுதிலிருந்து பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு வரையறை நிர்ணயிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படின்னும் பொழுது 1857 1857-8 ஆம் ஆண்டு இது வரைக்கும் தான் ஜூரிஸ்டிக்ஷன். அப்போது ஒரு கோர்ட்டு அதுக்கு முன்ன இருக்கக்கூடிய பஞ்சாயத்துக்குள்ளே போக முடியாது. இப்போ ராமர் கோவில் இடிக்கப்பட்டது, அது மேலே மசூதி கட்டியிருக்காங்க. ராமர் இருந்தாரா? நீதிமன்றம் அதுக்குள்ளே போக முடியாது. கோவில் இடிக்கப்பட்டதா? அதுக்குள்ளேயும் போக முடியாது. இட் இஸ் அ ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர், வரலாற்று பிழை. ஆனால் அதுக்குள்ளே போகிறதுக்கான ஜூரிஸ்டிக்ஷன் கோர்ட்டு கிடையாது. 1857க்கு முன்னர் நடந்த சம்பவங்களுக்குள் போக முடியாது. அவற்றை ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம், அதாவது ஒரு அடிஷ்னல் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். 57லேருந்து என்ன கதைன்றது தான் இங்கே பார்க்க வேண்டியது. அப்போ இங்கே இது நீதிமன்றத்துக்கு போகும்பொழுது, வழக்காடு மன்றத்துக்கு போகும்பொழுது நீதிமன்றம் கேட்கக்கூடியது என்னென்னா, உன் நம்பிக்கை அவர் நம்பிக்கை என்ன சரியா? இதில் ஆர்டிகல் 26ன்றதை அப்ளை பண்ணுறதுன்றது கஷ்டமாகும். இங்கே ஏன் அப்ளை பண்ணுறது கஷ்டமாகும் அப்படின்னா, அதாவது நம்பிக்கையின் அடிப்படையில் ராமர் இங்கே தான் பிறந்தார், அதனால் எனக்கு நீ கொடுக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்னென்னா, அவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எங்களுடைய நம்பிக்கை, இங்கே நாங்கள் தொழுகை செய்து கொண்டிருந்தோம், இது மசூதி அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. சரியா? அப்போது இதுக்கு எதிராக வாதம் வைக்கப்படுது, இது மசூதியே கிடையாது, இது ஒரு மசூதி என்பதற்கான இலக்கண, அதாவது ஒரு மசூதிக்கு என்னென்ன இருக்கணுன்ற ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா அவங்க மதப்படி, அதுபடி இந்த மசூதி இயங்கவில்லை. அதாவது ஒரு நாளைக்கு 5 முறை தொழுகை நடந்திருக்க வேண்டும் அப்படின்றதே இங்கே இல்லை. அப்படின்னும் பொழுது இது மசூதி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. பாபர் நாமா எடுத்துக்கிட்டிங்கனாக்க இந்த ராமர் கோவில் இடித்தது குறித்த குறிப்புகள் எதுவும் கிடையாது. ஆனால் இது பாபர் மசூதியா என்றால் இல்லை, பப்ரி மசூதி அப்படின்னு. பப்ரி அப்போ இந்த பப்ரிங்கிற பேர் எங்கிருந்து வருகிறது என்றால், பாபர் ஒரு இளைஞனை சந்திக்கிறார், அது நான் சொல்லலை, இது பாபர் நாமால இருக்கு, சுயசரிதையில் இருக்கு. முகல் கிங்ஸ் ஒரு பழக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களே டெய்லி நடந்தது நல்ல எழுத தெரிஞ்சவங்களா இருந்தா, டிசிப்ளின் இருந்தா அவங்களே டாக்குமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இல்ல யாரையாவது வச்சு அவங்களோட லைஃப்ல காலையில இருந்து நைட் வரைக்கும் என்ன பண்ணாங்க, ஒரு ஜேர்னலோட இன்னும் அக்யூரேட்டா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. சோ அதுதான் அந்த பாபர் நாமா அப்படிங்கிற புக்கா. அப்ப அந்த பாபர் நாமால பாத்தீங்கன்னா, பாபர் அவருடைய எல்லா இதையும் கொடுக்குறார். இன்ஃபேக்ட் அவருடைய இங்கிலீஷ் வெர்ஷன் இங்கே இருக்குது, மெமோயர்ஸ் பாபர் ஆஃப் பாபர் பிரின்ஸ் அண்ட் எம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா அவர் இந்துஸ்தான் வருகை, அவர் ஒரு இடத்துக்கு போனது எல்லாமே எழுதுகிறார், அவரோட பர்சனல் விஷயங்கள் எல்லாமே எழுதுகிறார். அதில் அவர் பப்ரிங்கிற ஒரு இளைஞனை சந்தித்தது குறித்து அவர் பதிவு பண்ணுறார். அந்த இளைஞன் மீது காதல் கொண்டார். That is how he is mentioning it. நான் இதை இட்டுக்கட்டி சொல்லலை. That is how he is mentioning it. I can give you the page number, everything, references எல்லாமே என்னால் கொடுக்க முடியும். அப்போ என்னன்னா, அதன் அடையாளமாக, அந்த அவர் மீது அவர் கொண்ட ஈர்ப்பின் அடையாளமாக, காதல்னு சொல்ல விரும்பலை, பட் தென் ஈர்ப்பு அப்படின்னு வச்சுப்போமே, ஈர்ப்பின் அடையாளமாக அவர் அந்த மசூதியை கட்டினார் இப்படின்னு இருக்கு. பிகாஸ் பப்ரின்ற அந்த பேர் வேற எப்படி வர முடியும்? மீர்பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு தளபதி இதை கட்டியதாக சொல்லப்படுகிறது. மீர்பாக்கி கட்டியிருந்தாலும் கூட இவர் சன்னி வகுப்பை சேர்ந்தவர், மீர்பாக்கி ஷியா வகுப்பை சேர்ந்தவர் அப்படின்னும் பொழுது எப்படி கட்டியிருக்க முடியும் அப்படின்ற கேள்வியும் வருது. பட் தென் அதையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருவோம். அவங்க நம்புகிறாங்க, நீதிமன்றம் அதான் சொல்லுது, அவங்க நம்புகிறாங்க இது அவர்களுடைய தொழுகைக்கான இடம் என்று அவர்கள் நம்புகிறார்கள் என்றால், அவர்களுடைய குரான் என்ன சொல்லுது என்பதையெல்லாம் நாங்கள் பார்க்க போவதில்லை, அவர்களுடைய நம்பிக்கையை மட்டுமே நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது. ஆமாம். ஆனால் அதே நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ராமர்
அங்குதான் பிறந்தார், எங்கள் புராணங்கள் சொல்கின்றன அப்படின்றத நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்துக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அந்த காலம் இஸ்லாமே பிறக்காத ஒரு காலம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே அட்வான்டேஜ் இந்துக்களுக்கு போயிடுது. அது மாதிரி போகிறத நான் அனுமதிக்க மாட்டேன்னு நீதிமன்றம் சொல்லுது. அப்போ எந்த அளவுக்கு பேலன்ஸ்டாக அந்த நீதிமன்றம் நடந்திருக்கு பாருங்க. அதாவது இஸ்லாம் பிறந்தது எப்போ? 7ஆம் நூற்றாண்டு. இஸ்லாம் இந்தியாவுக்கு வந்தது அதுக்கப்புறம் தான். ஆனால் ராமர் குறித்த நம்பிக்கை, புறநானூறு இந்த மாதிரிலாம் எடுத்தோம்னா தட் கோஸ் டு ஈவன் பிஃபோர் பொதுவாண்டுக்கு முன்னாடியே போயிடுது. அப்போ அதை நீ பேஸாக வச்சுட்டு என்னுடைய இடம்னு நீ கோருவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு நீதிமன்றம் சொல்லுதுன்னா, அப்போ நீதிமன்றம் இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய குரான் சொல்லுதோ இல்லையோ, அது அவங்களுடைய தொழுகைக்கான இடம்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அதை நான் ஏற்றுக்கிறேன், அதை நான் நம்புறேன்னு சொல்லுது. அதே சமயத்தில் நீங்கள் ராமர் அப்படின்ற அந்த நம்பிக்கையை உங்களுடைய புராணங்களும் இதிகாசத்தையும் வைத்து மட்டும் நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அதை நம்ம இங்கே அப்ளிகேஷன் பண்ண முடியாது. ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு அநீதி இழைத்தது போல் ஆகிவிடும். ஏன்னா அவர்களுடைய நம்பிக்கையே அதுக்கப்புறம் உருவானது. ஆமாம். அப்போது என்னன்னா, இது நீதிமன்றம் சி ஹவு பேலன்ஸ் தேர் கோர்ட்டு. இவங்க சொல்கிறாங்க இல்லையா மெஜாரிட்டி வெர்டிக்ட், மெஜாரிட்டியை பார்த்து இந்த நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துருச்சுன்ட்டு. அப்படி கிடையாது. நீதிமன்றம் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவர்கள் நம்பிக்கையும் பேலன்ஸ் பண்ணி, இவங்க நம்பிக்கையும் பேலன்ஸ் பண்ணி, உன் நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டும் போகாத, அதுக்கப்புறம் அதனோட தொடர்ச்சி என்னவா இருந்திருக்குன்றதை பற்றி பேசு அப்படின்னு சொல்லிட்டு, அதில் 1857 அப்புறம் என்ன நடந்திருக்குன்றதை மையமாக வச்சு பேசு. அதுக்கு முன்னாடி நடந்ததை நான் கூடுதல் ஆதாரங்களாக வைத்து கொள்ளலாம், ஆனால் அதை மட்டுமே ஆதாரமாக வைக்க முடியாது என்பதையும் சொல்லி 57க்கு அப்புறம் தொடர்ச்சியாக, அதாவது அந்த ஜல்லியில் செவுறு எழுப்புறாங்க. அந்த கலவரம் நடந்த உடனே ஒரு ஜல்லியில் செவுறு எழுப்புறாங்க. அந்த ஜல்லியில் செவுறு எழுப்பின உடனேயிலிருந்தே, அந்த நொடியிலிருந்தே இங்கே பூஜைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த பக்கம், இந்த ஜல்லிக்கு இந்த பக்கத்திலிருந்து வாளுக்கு உள்ளுக்குள்ளே தொழுகை நடந்ததற்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை அப்படின்றது தான் இங்கே ப்ரூவ் ஆகுது. அப்போது ஒரு பக்கம் 2ஆம் பொதுவாண்டு நூற்றாண்டிலிருந்து என்னுடைய நம்பிக்கை அடிப்படையில் அங்கே நிறைய பேர் வருகை தந்திருக்காங்க, நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் வருகை தந்திருக்காங்க, வெளிநாடுகளிலிருந்து தான் வருகை தந்திருக்காங்க, ட்ராவலர்ஸ். இவங்க எல்லாம் கிரானிக்கல் பண்ணுறாங்க, அதெல்லாமும் இருக்குது. 57க்கு அப்புறம் நாங்கள் எங்களுடைய பூஜையை ஒரு நிமிடம் கூட நாங்கள் நிறுத்தவில்லை. ஆனால் அவங்க தரப்பு அப்படி செய்ததாக, தொடர்ந்து தொழுகை அங்கேயே நடந்ததாக ஆதாரங்களை சமர்ப்பிக்க முடியவில்லை. அப்போ அந்த இடத்துல அந்த 2 பேருக்குமே வந்து டைட்டில் டீட் இல்லை. ஸோ அவங்க அந்த பக்கம் வந்துட்டு தொழுகை தொடர்ந்து நடத்தியதற்கு ஆதாரம் இல்லை அப்படின்னும் பொழுது, அங்கே ஓனர்ஷிப்பை நான் வந்து தொடர்ந்து நிலைநாட்டி வந்திருக்கிறேன், எதிர்த்தரப்பு நிலைநாட்ட முடியல. அப்போது நம்பிக்கையின் அடிப்படையிலும் சரி, அல்லது அந்த இடத்தில் நான் வந்து தொடர்ந்து என்னுடைய உரிமையை நிலைநாட்டி இருக்கிறேன் அப்படின்ற அளவிலும் சரி, அது ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ப்ராபபிலிட்டிஸ்லாம் பேலன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ். அதாவது நீங்கள் வந்துட்டு ஒரு அதிகப்படியான அதாவது 2 பக்கம் போதாலையும் பட்டா இல்லை, ஆனால் எந்த பக்கம் நிறைய ஆதாரம் இருக்குது, எந்த பக்கம் அதிகம் ஆதாரம் இருக்குது. நான் ஓனர்ஷிப்பை நானும் ஓனர்ஷிப்பை கிளைம் பண்ணுறேன், நீங்களும் ஓனர்ஷிப்பை கிளைம் பண்ணுறீங்க, 2 பக்கமும் ஆனால் பட்டா இல்லை. ஆனால் நான் வந்து என்னோடய ஓனர்ஷிப்பை எப்போ நீதித்துறை அதோடைய பயணத்தை ஆரம்பித்ததோ அப்பொழுதுலேருந்தே நான் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே வந்திருக்கேன். நீங்கள் அப்படி பண்ண தவறிட்டீங்க அப்படின் போது ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ். இது மட்டும் இல்லாமல் நீதித்துறையோட வருகைக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த 2ஆம் நூற்றாண்டு பொது ஆண்டிலேருந்து அயோத்தி எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இடம், அதிலும் இந்த இடம்
அந்த ஜென்மஸ்தான்னு சொல்லக்கூடிய அந்த இடம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இடம். அங்கே நடந்த பரிக்கிரமா, அதாவது டிஃபன் டைலர் போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் வந்து அது வரைபடங்களே வரைந்து கொடுத்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. இங்கே இது மசூதி இங்கே கட்டிட்டாங்க, இது கட்டினதுக்கப்புறமும் இங்கே இந்துக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள், வழிபாடு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த சரை நதிக்கரையோரம் அமர்ந்து பிராமணர்கள் அமர்ந்து யார் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் பெயர்களை எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. யார் யாரெல்லாம் வராங்களோ ஆயிரக்கணக்கில் வருவாங்க. இது ஒரு சடங்கு, அவங்க பெயரை எழுதணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு சில மீட்டர்ஸ் தள்ளி ஒரு குகை இருக்கிறது. அந்த குகையில்தான் ராமருடைய அஸ்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்ற நம்பிக்கை இருக்கு. இப்போ அங்கே போய் இந்த சடங்கை இங்கே முடிச்சு பரிக்கிரமான்னு சொல்லுவாங்க. பரிக்கிரமானா என்னென்னா இப்படி சுற்றி வர்றது, அந்த அந்த ராமர் பிறந்த இடத்தை சுற்றி வரக்கூடிய அந்த மாதிரி பரிக்கிரமா பண்ணிட்டு இங்கேருந்து சரையு நதிக்கரையில் நீராடிட்டு அந்த குகைக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த இது அட்சதை அப்படின்றது, அந்த அரிசின்றது அது வந்து கருகி இருக்கும். அதை எடுத்துக்கொண்டு வருவார்கள் ஞாபகார்த்தமாக. இப்படின்றது எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு வரலாற்று ஆசிரியர்களால். இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது வந்து பாபர் வரிக்கு அப்புறம் மசூதி கட்டப்பட்ட அந்த காலகட்டத்தில் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அண்டு நீங்கள் இதை இப்படியே நீங்கள் க்ரானிக்கிள் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகும்பொழுது யூ வில் ஃபைண்ட் தட் ஆராய்ச்சிகள் அங்கு நடத்தப்பட்டிருக்கு. அகழ்வாராய்ச்சிகள் நடத்தப்பட்ட பொழுதும் கூட கோவில் சம்பந்தப்பட்ட பல்வேறு பொருட்கள் அங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன. எக்ஸ்கவேஷன்லேயே எடுத்திருக்காங்க. அதையெல்லாம் வெளியே சொல்லாமல் மறைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றதான் துரதிருஷ்டவசமான ஒரு. இதெல்லாம் வந்து 1980கள், அதுக்கு முன்னாடி 80களுக்கு அப்புறம் தான் இது வந்து அரசியல் ஆகிடுது. சரி, நீங்கள் வந்து இந்த சட்ட போராட்டம் என்பது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காசி, மதுரா இது ரெண்டிலும் இருக்கக்கூடிய மசூதிகள் இவை வந்து கோவில் உள்ளபடியே கோவில் மேல் கட்டப்பட்டிருக்கின்றன அப்படின்ற சட்ட போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சட்ட போராட்டத்தில் தெய்வாதீனமாக எந்த அரசியல் கட்சியும் நுழையாததன் காரணமாக அது சட்ட போராட்டமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரியான சட்ட போராட்டம் தானே அயோத்திக்கும் நடந்தது. ஆனால் அதை பிரிக்கலாம் நீங்கள், அயோத்தியை பாபர் மசூதியின் இடிப்பிற்கு முன், பாபர் மசூதியின் இடிப்பிற்கு பின் அப்படின்ட்டு. அப்போ அந்த பாபர் மசூதியின் இடிப்பிற்கு பின் ஆர் அந்த காலகட்டங்கள், அதாவது ராஜீவ்காந்தி எப்பொழுது இதை வந்து ஒரு அரசியல் கேடயமாக கையில் எடுக்கிறாரோ, அவர் கேடயமாக எடுக்கிறார் என்றால் இந்த மண்டல் அறிக்கையை விபி சிங் எடுத்து விட்டார் என்று பாஜக அதை எப்பொழுது ஆயுதமாகவே எடுக்கிறதோ, you understand the language that I am using. இவை ராஜீவ்காந்தி வந்து ஷா பனோ வழக்குக்கு கேடயமாக எடுத்துக்கிறார். ஷா பனோ வழக்கில் ஒரு தீர்ப்பு வருது, டிவோர்ஸ் சம்மந்தப்பட்ட, முஸ்லீம் மேரேஜில் டிவோர்ஸ் சம்மந்தப்பட்ட இதில். அதில் வந்து அவர் வந்து அந்த தீர்ப்புக்கு எதிராக கவர்மெண்ட் ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வருது. அப்போ முஸ்லீம்களை வந்து இவர் வந்து அப்பீஸ் பண்ணுறதுக்காக அவர் அதை எடுக்கிறார் கையில்னு சொல்லப்பட்டு அந்த குற்றச்சாட்டை வைக்கப்பட்டதுனால நான் இந்துக்களுக்காகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 86 வந்த ஒரு தீர்ப்பு. அதாவது பூஜைக்கான அனுமதிக்கலாம், ஏனென்றால் பூஜை நிறுத்தப்பட்டிருந்தது. அங்கே அதை நிறுத்தப்பட்டிருந்ததுக்கு காரணம், அதாவது உள்ளுக்குள்ளே போய் பூஜை பண்ணுறது, வெளியில் பூஜை நடந்துகிட்டே இருக்குது கண்டினியூஸாக, உள்ளுக்குள்ளே போய் பூஜை பண்ணுறது அப்படின்றது நிறுத்தப்பட்டது. அது ஏன் நிறுத்தப்பட்டதுன்னா ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வாங்கி நிறுத்தப்பட்டது. அப்போ நீதிமன்றத்திலேருந்து நான் ஆர்டர் வாங்கணும் நிறுத்துறதுக்கு. கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போடுறது, கார்பரேஷன் ஒரு ஆர்டர் போடுறதெல்லாம் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தனிநபர் போய் ஒரு வழக்கு போட்டு அதில் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருது. அது மாதிரி நீங்கள் பூஜை பண்ணலாம் உள்ளே போய், ஏன்னா பூசாரிகள் சென்று உள்ளே பூஜை செய்வதற்கு அனுமதி இருந்தது. அப்போது அந்த சிலன்யாசம் சொல்லுவாங்க, அதாவது அந்த பூஜையை சிலன்யாசம் சொல்லுவாங்க, இந்த பூட்டுகளை உடைத்து உள்ளே சென்று பூஜை செய்வதற்கு இந்த அனுமதியை வழங்கிடுச்சு ராஜீவ்காந்தி. அவர் ஒரு கேடயமாக அதை கையில் எடுக்கிறார், அயோத்தியை கேடயமாக ராஜீவ்காந்தி கையில் எடுக்கிறார். இன்ஃபேக்ட் அவருடைய 89 அவருடைய தேர்தல் பிரச்சாரமே பார்த்தீங்கன்னா ஃபைசாபாத், அது அயோத்தியோடைய அந்த இடம், அங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறார்.
என்னென்ன ஆரம்பிக்கிறார், ராமராஜ்யத்தை அமைப்போம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார் அவருடைய பிரச்சாரம். பிஜேபி அதை எடுக்கிறாங்க கையில். அதாவது 84க்கு அப்புறம் 84 அவர்கள் அடைந்த தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்திரா காந்தி மரணம் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா பிஜேபி வாஸ் ரெடியூஸ் டு 2 seats. அவங்களுடைய முதல் தேர்தல். பட் தேவர் ரெடியூஸ் டு 2 seats. ஸோ அவங்க அதுக்கப்புறம் எதை கையில் எடுப்பது அப்படின்னும் பொழுது இதை அவர்கள் அப்போது கையில் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. 84 விஹெச்பி விஸ்வந்து பரிஷத் வந்து அதை கையில் எடுக்கிறாங்க. அது வேறு ஒரு இது, ஒரு செஷனில் நான் அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பேசுகிறேன். பட் பிஜேபி அதில் கையில் எடுத்திருந்தாலும் கூட 86 அவங்க ஒரு தீர்மானமே போடுறாங்க, தட் இந்த ராமஜென்ம பூமி மூமெண்ட், ஆர்ஜேபி மூமெண்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அத்வானி தலைமை தாங்குவார் அப்படின்லாம் அவங்க ஒரு இதை கொண்டு வராங்க. பட் அந்த காலகட்டத்திலேயே ராஜீவ்காந்தி இந்த ஷிலைனாஸ்க்கு அனுமதிக்கிறார். அனுமதித்தோடு இல்லாமல் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தையே ராமராஜ்யத்தை அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அயோத்தி, அதாவது ஃபைசாபாத்லேருந்து ஆரம்பிக்கிறார், தூங்குகிறார் அவருடைய இதை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள், அதாவது 90 ஒரு கரசேவை கொண்டு போகிறாங்க, அக்டோபர் 1919 நினைக்கிறேன். அந்த கரசேவை முன்னெடுக்கிறாங்க. அத்வானி ரத யாத்திரை அந்த கரசேவையை முன்னெடுக்கிறாரு. அந்த கரசேவையில் நிறைய கரசேவகர்கள் கொல்லப்படுகிறார்கள். கலவரம் வருது. அட்டெம்ப்ட் கிடையாது, அது வந்து ஒரு கரசேவை, அதாவது ராமர் கோவில் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் அப்படின்றது தான் அதோடைய இன்டென்ஷன். பட் அதனால் பாஜகவை முன்னெடுத்துவது தான் அவங்களுடைய நோக்கம். ஏன்னா இங்கே ரத யாத்திரையில் ராமர் மட்டும் இல்லை, தாமரை சின்னமும் இருக்குது. ஸோ அப்போ இங்கே ராமரை வைத்து உங்களை அடையாளப்படுத்தி அரசியல் ஆதாயம் ஈட்டுவதற்கு முனைகிறீர்கள் அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும் அது. ஸோ அந்த கரசேவை நடந்த பொழுதே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கலவரம் வெடிக்குது. அதில் முலாயம் சிங் யாதவ், இன்றைக்கி மோடி அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு உயரிய விருதை கொடுத்துருக்கு, பத்ம விபூஷன் விருதை அவருக்கு கொடுத்து கௌரவிச்சிருக்கு. அஃப்கோர்ஸ் மேபி ஃபார் காஸ்ட் கன்சிடரேஷன், வேறு என்ன இருக்க முடியும், போஸ்ட்மஸ்லி அவர் இறந்ததுக்கப்புறம். ஆனால் அவர் ஷூட் சைட் ஆர்டர் கொடுக்குறாரு, இந்த கரசேவகர்களை சுட்டு தள்ளுங்கள் அப்படின்ட்டு. நூற்றுக்கணக்கான கரசேவர்கள் இறந்து போகிறார்கள். முக்கியமாக நீங்கள் பார்க்கணுன்னா கோத்தாரி பிரதர்ஸ்ன்ட்டு ரொம்ப ஃபேமஸ். அவங்களோட தியாகம்லாம் வந்து பொண்ணு எழுத்துக்களால் பொறிக்கத்தக்க தியாகம். அதெல்லாம் அது நடக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் அரசியல் கலந்து விட்டது அப்படின்றதுக்கு சொல்கிறேன். ஆமாம், இப்படி படு பாதகத்தை செய்த முலாயம் சிங் யாதவுக்கு எந்த ராமர் கோவிலை வைத்து நீங்கள் இவ்வளவு இடங்களை பிடித்தீர்களோ, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஆட்சிக்கு வருவதற்கு அது மட்டுமே காரணம்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அதுவும் ஒரு முக்கியமான காரணம், ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸாக இருந்தது. அப்படின்னும் பொழுது இந்த கரசேவகர்கள் போய் அவங்களோட உயிரை துச்சமென நினைத்து அவங்க என்ன அரசியல் லாபத்திற்காக அதை செஞ்சாங்க, உயிரை கொடுத்தாங்க. இல்லை அந்த மாதிரி போய் கரசேவையில் இருந்தாங்க அப்படின்றவங்களுக்கு நீங்கள் பெரிய பெரிய உயரிய பதவியில் கொடுத்துட்டீங்களா? ஒன்றும் கிடையாது. அப்போது அப்படிப்பட்ட கரசேவகர்களே கொன்றவரையே உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக நீங்கள் பத்ம விபூஷன் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் எந்த அளவிற்கு மரியாதையை அந்த 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 எண்ண ஓட்டத்திற்கு கொடுத்துருப்பீங்க. ஏன்னா அக்டோபர் 1990 நடந்த அந்த கரசேவையில் பாபர் மசூதி இடிக்கப்படவில்லை. இரண்டாவது கரசேவை நடைபெறுகிறது, அதில் தான் பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது. ஓகே, எனக்கு இப்ப இன்னொரு டவுட். ஜெனரலா வந்து மசூதி தர்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ பேசிக்கலி நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இது ஒரு மசூதி இல்ல, இது ஒரு தர்கா மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். தர்கா கூட நீங்க சொல்ல முடியாது. இப்போ தர்கானா கூட உள்ள ஒரு தஷ்பிய மசர் ஒரு வாட் எவர் இட் இஸ் எதுவுமே கிடையாது, சரியா? இது ஆனால் அது ஒரு தனி டாபிக் உள்ள. பட் நீதிமன்றம் அதை ஏற்கலை. நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, இது இஸ்லாமியர்கள் அவர்கள் நம்பிக்கை, அது வந்து தொழுகைக்கான இடம் என்றால் அந்த நம்பிக்கையை நாங்கள் மரியாதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதோட நிறுத்திடுறாங்க. ஸோ எங்கே அரசியல் நுழையும் பொழுது, அரசியல் கட்சிகள் நுழையும் பொழுது, அரசியல் எல்லா இடத்துலையும் இருக்கும், பட் அரசியல் கட்சிகள் நுழையும் பொழுது எப்படி ஒரு விஷயம் வந்து காம்ப்ளிகேட் ஆகுது அப்படின்றதுக்கு கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. அதில் ஆதாயம் நிறைய அடைஞ்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கு இந்த கோவிலில் நாங்கள் தான் எங்களால் தான் திறக்கப்படுகிறது இந்த கோவில்னு மாறுதட்டி கொள்ளக்கூடிய பாரதிய ஜனதாவினர்
அதிகப்படியான அரசியலை இதை வைத்து செய்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம சொல்லக்கூடியது. அதில் நம்ம கேட்குறது என்ன அப்படின்னா, கோவிலை நீதான் கட்டுறனா மசூதி யார் இடித்தது? மசூதி இவங்க இடிக்கலையா? அப்போ அத்வானியே பதிவு பண்ணுறாரு, நான் இடிக்கல, நாங்களுக்கு தெரியாது, நாங்கள் வெளில தள்ளி அப்படின்ட்டு. அதைத்தான் சொல்கிறேன் நான். நீங்கள் அப்போ எங்கள் நம்பிக்கையை வைத்து அரசியல் செய்திருக்கிறீர்கள். உள்ளபடியே கோவில் வந்ததை நான் வரவேற்கிறேன். 500 ஆண்டு என்னுடைய முன்னோர்கள், அதாவது 500 ஆண்டு கனவு அது வந்ததை நான் வரவேற்கிறேன். ஆனால் பல பேருடைய தியாகங்களால் அது வந்திருக்கிறது. உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக நீங்கள் செய்த பயணத்தினால் அது வரவில்லை. உங்களுடைய அரசியல் ஆதாயத்தினால் நீங்கள் எடுத்த ரத யாத்திரையினால் இது வரவில்லை அப்படின்றத மட்டும் இங்கே பதிவு பண்ணுறேன். இன்னும் நிறைய இருக்குது, நிறைய பேசுவோம். ஓகே, முக்கியமான ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்தீங்க, அதனால நீங்களே வந்து ஒரு முடிவு கொண்டு வந்துருக்கீங்க. ஏன்னா இந்த பிரச்சனை என்ன மாதிரி ஆட்களுக்குலாம் நாங்கள் பாபர் மசூதி இடிப்பு அப்படின்னா அந்த ஒரு பிக்சர் இருக்கும், டூம் மேலே ஏறி எல்லாருக்கும் இடிப்பாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை, அதுக்கு முன்னாடியே ஒரு ஹிஸ்டரி இருந்திருக்கு. அண்ட் அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு இந்த கோயில் கட்டி இந்த பிரதிஷ்டை பண்ற அளவுக்கு வந்திருக்கு. பட் எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த மையத்தை, அந்த பிரச்சனை மைய நிகழ்வான விஷயத்தை பத்தி தான் நீங்க சொல்ல போறீங்க. ஸோ இவ்வளோ கொஞ்ச நேரம் தான் பேசின மாதிரி இருந்துச்சு, பட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். No, we have to talk at length. என்ன கேட்டால் இன்னும் நிறைய சீரீஸில் நம்ம நிறைய பேசணும், இன்னும் நிறைய விஷயங்களை பேசணும். வரலாற்று குறிப்புகள்லேருந்து எடுத்து இந்த வழக்கு எப்படி கையாளப்பட்டது அப்படின்றதுலேருந்து எடுத்து எப்படியெல்லாம் பொய்கள் யாரெல்லாம் பிஜேபியால் தான் இந்த கோவில் வருகிறது என்பதனை பிஜேபி கிளைம் பண்ணுறாங்க. அது தவறு, அயோக்கியத்தனம். அதே மாதிரி இந்த கோவில் வருவதற்கு பிஜேபி தான் காரணம் என்கிற நரட்டுவை சிறுபான்மையினரிடம் கொண்டு போய் இன்னொரு கும்பல் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இந்த சோக்கால்டு மதச்சார்பற்ற அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போலி மதச்சார்பற்ற நபர்கள் சொல்லக்கூடிய இதுவும் அயோக்கியத்தனம். இரண்டுமே உண்மை கிடையாது. அப்போ இங்கே உண்மை இது இரண்டு நடுவில் எங்கோ புரிந்திருக்கிறது அப்படின்றத தான் நான் வெளிக்கொண்டு வரணும். இதை ஒரு விழிப்புணர்வாக இங்கே கொண்டு வரணும். சரி, ஐ ஸ்டாண்ட் கரெக்டட். இந்த எந்த இடத்துலையும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் உண்மை அப்படின்னு நான் சாதிக்க போறதில்லை. பட் என்னுடைய புரிதலின் அடிப்படையில் இருக்கக்கூடியதை நான் பதிவு பண்றேன். ஓகே, இதுல 3 விஷயம் நான் சொல்லணும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இதுல டு பி ஹானஸ்ட் நான் உங்களவுக்கு அதுல ரிசர்ச் பண்ணல. பட் நீங்க இப்போ இந்த செஷன்ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, புக் ரெஃபரன்சஸ் கொடுத்துருக்கீங்க, நிறைய ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்சஸ். அதெல்லாம் போயிட்டு நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்றதுக்குள்ள ஐ வில் பி ரீடிங் இட் அண்ட் ஐ வில் பி லைக் இன்னும் கொஞ்சம் அவேரா வரேன். அந்த ஆடியன்ஸும் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை பார்க்கும் பொழுது இதை கிஷோர் சாமி சொல்கிறாரு, இல்லை கிஷோர் சாமிக்கு ஒரு அரசியல் மாச்சரியம் இருக்கிறதுனால அவர் பேசுகிறாரு, அவருக்கு ஏதோ ஒரு காழ்ப்பு இருக்கிறதுனால பேசுகிறாரு அப்படின்னு பார்க்காம இது உங்கள் நம்பிக்கை சார்ந்தது என்பதனை புரிந்து கொண்டு ஃபார் ஆர் அகேன்ஸ்ட் உங்கள் நம்பிக்கை சார்ந்தது என்பதனை புரிந்து கொண்டு அதை சார்ந்த தரவுகளின் அடிப்படையில் இதற்கான எதிர்வினைகளை தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அவை ஆக்கப்பூர்வமாக இருக்கும் பட்சத்தில் அவை எதிராக இருந்தாலும் கூட it will be taken up for a discussion. I will even welcome somebody if they want to join in to our discussion. Yes, the third mic is always ready. Always there. Yeah, so ரொம்ப முக்கியமான அந்த பாபர் மசூதி இடிப்பு அந்த இரண்டாவது கர சேவை அதுக்கு முன்னாடி நம்ம நிறுத்தியிருக்கோம். So I'm all ears to listen to a lot of things. First, ஆனா இந்த இன்ஃபர்மேஷன் டைஜஸ்ட் பண்ணிட்டு I also want to be more aware about this incident or this whole case. ஆனா நான் வந்து ஒரு இன்னோவேஷனோட ஒரு சின்ன ஒரு பேக் ஐயோ நம்ம இந்த விஷயத்தை பத்தி பேசுறோமே, இது ரொம்ப டிபேட்டபிளான விஷயம். பட் ஐ எம் கோயிங் டு டேக் a lot of information from him அப்படின்னு தான் வந்தேன். ஒரு சுகர் கோட் பண்ணி சொல்லணும்னு இல்லை, பட் இப்போ வரைக்கும் நீங்க ஜென்யூனான ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு பாயிண்ட்ல இருந்து இதை சொல்ற மாதிரி வந்து தெரியுது. ஸோ என்ன மாதிரி எல்லாருமே ஆல் இயர்ஸா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல ஐ எம் வெரி லைக் ஒரு ஆர்வமா இருக்கு அதை பத்தி வந்து கேட்கறதுக்கு. நீங்களும் வந்து ஒரு உங்களுடைய கால் ஷீட்ல ஒதுக்கி நெக்ஸ்ட் செஷன்ல இதை பத்தி பேசுறதுக்கான டைம் சீக்கிரம் கொடுப்பீங்க. இல்லை, இட்ஸ் நாட் அட் ஆல் அபவுட் டைம். நான் திருப்பி சொல்கிறேன், இட்ஸ் நாட் அட் அபவுட் டைம், இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் மை இனிபிஷன்ஸ். ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல தவறான தகவல்களை நான் வந்து பதிவு பண்ணிடக்கூடாதுன்ற ஆதங்கம் தான், வேற ஒன்றும் கிடையாது. நிச்சயமா நீங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது புக்கோட இருப்பீங்க. அதுவும் இந்த நிகழ்வு சம்பந்தப்பட்டு நிறைய புக்ஸ் நீங்க படிச்சுட்டே இருக்கிறத பாக்குறேன். ஸோ அதெல்லாம் வந்து உதிர்த்து எடுக்கிறதுக்கு நான் அடுத்த செஷன்ல உங்களை வந்து மீட் பண்றேன். இப்போதைக்கு பாய், see you soon. Thank you.